ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ரொம்பவே சத்தான பச்சை பயிறு பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்குமே நல்லா சாஃப்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் கொழுக்கட்டையை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை பயிறுமே நல்லா ஊறி வந்துருச்சு. இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக இந்த பச்சை பயிறு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ இந்த பச்சை பயிரை நான் ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். பயிரை வேக வைக்கும் போதே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு 5 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பச்சை பயிறு நல்லா குழைவாக வெந்து வரும். அதனால் 5 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாஸ்மதி அரிசியில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா திரும்பவும் தண்ணி சேர்த்து 25 நிமிஷம் இந்த தண்ணியிலே நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கணும். கொழுக்கட்டைக்கு தேவையான மற்றதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ஊறி வந்துடும். அதனால் இதை நல்லா ஒரு 25 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டைக்குள்ளே பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு நான் சரியாக ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிரும் அதே 3/4 கப் அளவுக்கு துருவுன தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு முழுசாக வெல்லம் அந்த மாதிரி சேர்த்துக்கிறது சரியாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சி எடுக்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லைப்பாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் முழுசாக கரைஞ்சி இந்தளவுக்கு நல்லா வந்த பிறகு நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகில் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத மண், தூசி, கல் இதெல்லாம் இருக்கும். அதனால் ஒரு வடிகட்டி வச்சு முதல்ல இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். வடிகட்டி எடுத்த வெள்ளைப்பாகை மறுபடியும் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருந்த பச்சை பயிறு நல்லா வெந்து வந்த உடனே ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு இப்போ இந்த வெள்ளைப்பாகு கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெள்ளைப்பாகு பச்சை பயிறு ரெண்டையும் நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு ரொம்ப லிக்யூடாக தெரியும். நல்லா பச்சை பயிரோடு சேர்த்து கலந்து விட்டு இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கெட்டியாக வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் நல்லா இந்த பச்சை பயிர் அப்சர்வ் பண்ணி நல்லா எந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது கூட துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்தேன், ஆனால் அது மட்டும் வீடியோ கிளிப்பில் மிஸ் ஆயிருச்சு. அதனால நீங்கள் மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பூரணம் நல்லா கெட்டியான பிறகு இது ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நல்லா இந்த மாவை கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவை நம்ம எப்போதுமே கலந்து விடும்போது சூடான தண்ணி சேர்த்து தான் கலந்து விடணும். இப்போ பாருங்கள், ஒரேடியாக முழுசாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்து எடுத்துக்கணும். தண்ணியோட சூடு குறைஞ்ச உடனே நம்ம கை வச்சு மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி கை வச்சு நம்ம உருண்டையாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக இப்போ இந்த மாவுலேருந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு இருக்கணும். பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு உருண்டையாக முதல்ல பிடிச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு கையோட உள்ளங்கையில் நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வச்சுட்டு ஒரு கட்டை விரல் வச்சு நல்லா அழுத்திட்டு சுற்றிலும் இந்த மாதிரி நைஸாக மாவை எடுத்து விட்டுக்குங்க. நடுவில் நல்லா ஒரு பை மாதிரி நமக்கு கேப் கிடைக்கணும். அதுக்குள்ளே தான் பூரணம் வைக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே போல் இந்த மாவை செஞ்சு எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி பண்ண பிறகு ஒரு சின்ன லட்டு சைஸில் பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுட்டு இந்த பூரணம் வெளிவராத அளவுக்கு நல்ல மாவை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட பூரணம் வந்து வெளியில் வரக்கூடாது. பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா உருண்டையாக இந்த அளவுக்கு உருட்டி எடுத்த பிறகு கையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுற்றிலும் பாருங்கள் பூரணம் கொஞ்சம் கூட வெளியில் வராத அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்தாச்சு. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 10 மாவை உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு. சரியாக ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டை ஒவ்வொன்றா எடுத்து நல்லா இந்த பாஸ்மதி அரிசியை மேல் பக்கம் ஃபுல்லாக கோட்டாகிற அளவுக்கு நல்லா இதில் போட்டு பரட்டி எடுத்துக்கணும். பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் தான் நம்ம எல்லா உருண்டைகளுமே எடுத்து பாஸ்மதி அரிசியில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லா உருண்டைகளுமே நல்லா பாஸ்மதி அரிசியில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு பரட்டி எடுத்த பிறகு இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி பாத்திரமோ இல்லை ஸ்டீமரோ வச்சு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் நான் ஒரு தட்டில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். 15 நிமிஷம் நல்லா இது வெந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சரியாக ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் நமக்கு கொழுக்கட்டை எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக பூ போல் இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.